கல்வி ரொம்ப முக்கியம். கத்துக்கிற இடம் அதை விட முக்கியம். வணக்கம். ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆப்ரேட்டிங் சிஸ்டமில் மீதி இருக்கிறதெல்லாம் பார்க்கலாம். ஸோ ப்ரீவியஸாக பார்த்தது பார்த்தீங்கன்னா ஃபாண்ட்டு அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா சிஸ்டமோட ட்ரே, டூல் பார்ஸ் அதெல்லாம் பார்த்துருந்தீங்க. தட் இஸ் டாஸ்க் பார்லாம் பார்த்துருந்தீங்க. ஸோ இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா இன்ஸ்டாலிங் பிரிண்டர். ஒரு பிரிண்டரை எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது அதை பற்றி பார்க்கலாம். ஸோ கிளிக் பண்ணுங்கள். ஸோ இங்கே செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணி முடித்த உடனே இந்த இடத்துல ரைட் சைடில் கண்ட்ரோல் பேனல் கீழே டிவைசஸ் அண்ட் பிரிண்டர்னு போட்டிருக்கோம். இதுக்குள்ளே போகணும். அப்படி இல்லைனா இங்கே போய்ட்டு பிரிண்டர்னு டைப் பண்ணணும். அது சர்ச் பண்ணி எடுத்து அதுக்கப்புறம் போகிற மாதிரி இருக்கும். அதுலேயும் டிவைசஸ் அண்ட் பிரிண்டர்னு காமிக்கும். அப்படியும் போகலாம். இல்லைனா டேரெக்டாக இங்கே போய்ட்டு இந்த விண்டோஸ் பட்டனை கிளிக் பண்ணி முடித்த உடனே ரைட் சைடில் டிவைசஸ் அண்ட் பிரிண்டர் இது கொடுத்தோடனே ஒரு டயலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆகும். ஸோ இதில் ஆட் அ டிவைஸ்ன்னு போட்டிருக்கோம், ஆட் அ பிரிண்டர்னு போட்டிருக்கோம். இந்த பிரிண்டர் போய் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணால் 2 டைப் ஆஃப் பிரிண்டர் இருக்கும். ஆட் அ லோக்கல் பிரிண்டர், ஆட் அ நெட்வொர்க் வயர்லெஸ் ஆர் ப்ளூடூத் பிரிண்டர்னு போட்டிருக்கும். ஸோ இதுலேருந்தே ப்ளூடூத் கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணி பிரிண்ட் கொடுத்துக்கலாம். அப்புறம் லோக்கல் பிரிண்டர்ன்றது இந்த சிஸ்டமில் மட்டும் யூஸ் பண்ணி பண்ணுறதுக்காக. ஸோ மோஸ்ட்லி பிரிண்டர் இன்ஸ்டால் பண்ணும்போது இதை பண்ண மாட்டாங்க. பேக் கொடுத்துங்க. பேக் கொடுத்துட்டு வேறு ஒரு சிஸ்டமில் பிரிண்டர் வச்சுருப்பாங்க. இங்கேருந்தே சிஸ்டமுக்கு பிரிண்ட்டு கொடுத்து ஒர்க் பண்ணலாம். ஸோ அதுக்கு தான் அதை யூஸ் பண்ணுறது. இப்போ எக்ஸாம்பிள் பாருங்கள். ஆட் அ நெட்வொர்க் வயர்லெஸ் ஆர் ப்ளூடூத் பிரிண்டர்னு போட்டிருக்கோம். இதை சூஸ் பண்ணுங்கள். சூஸ் பண்ணால் இப்போ இந்த நெட்வொர்க்கில் எந்தெந்த பிரிண்டர்லாம் இருக்கோ அதெல்லாம் ஓப்பன் ஆகும். இது என்ன சொல்லுவாங்கன்னா ஷேரிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆல்ரெடி வந்து ஏதோ ஒரு பிரிண்டர் வந்து பார்த்திங்கன்னா ஷேர் பண்ணி இருந்தாங்கன்னா உங்களுக்கு இந்த சிஸ்டமில் காமிக்கும். எதுவுமே இல்லைன்னா இதில் ஸ்க்ரீனில் காமிக்காது. இப்போ நான் எக்ஸாம்பிள் என்ன பண்ண போகிறேன், ஏதோ ஒரு பிரிண்டரை கனெக்ட் பண்ணுறேன். செலக்ட் இப்போ ஒர்க்கிங்கில் இருக்க பிரிண்டரை கனெக்ட் பண்ணுறேன். Canon IR3225 அப்படின்னு சொல்லி போட்டிருக்கோம். இந்த பிரிண்டரை கனெக்ட் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டுன்னு கொடுக்குறேன். இதில் எதுவும் கனெக்ட் ஆகலை, ப்ராப்ளமாக இருந்தது அப்படின்னு சொன்னால் இன்ஸ்டால் ஆகாது. யூ சக்ஸஸ்ஃபுல்லி ஆடட் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கோம். நெக்ஸ்ட்டுன்னு வரும். டெஸ்ட் பேஜ் வேணால் டெஸ்ட் பேஜ் கொடுத்தா பிரிண்ட் ஆகும். அப்படி வேண்டான்னா ஃபினிஷ்ன்னு கொடுத்துட்டிங்கன்னா செப்பரேட்டாக அந்த Canon IR3225ன்னு சொல்லிட்டு காமிக்கும். இப்போ எனக்கு இந்த பிரிண்டர் இருக்குது. இப்போ நான் வேறு ஒரு பிரிண்டர் இன்ஸ்டால் பண்ண போகிறேன். ஆட் பிரிண்டரை கொடுக்குறேன். திரும்பியும் மறுபடியும் ஆட் நெட்வொர்க்குன்னு கொடுக்குறேன். வேறு பிரிண்டர்லாம் காமிக்குது. நான் ஒன்று செலக்ட் பண்ணுறேன். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இந்த பிரிண்டரை சூஸ் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டுன்னு கொடுக்குறேன். கொடுத்துட்டு மறுபடியும் அடுத்த ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகும். சேம் அதே மாதிரி இன்ஸ்டாலிங் பிரிண்டர்னு காமிக்கும். சர்ச் பண்ணும். சர்ச் பண்ணி பார்த்துட்டு அந்த பிரிண்டர் இல்லை அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு ஒரு மெசேஜ் வரும். இந்த பிரிண்டர் வந்து கனெக்ட் ஆகலை அப்படின்னு சொல்லி மெசேஜ் வரும். கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் இந்த மாதிரி பிரிண்டர் இன்ஸ்டால் ஆகும். இந்த மாதிரி இன்ஸ்டால் ஆகிடுச்சு அப்படின்னு சொன்னால் நீங்கள் பிரிண்ட்டு கொடுத்தா தாராளமாக பிரிண்ட் வரும். அது முதல்ல பிரிண்டர் வந்து கரெக்டாக கனெக்ஷனில் இருக்கணும். இல்லைனா அந்த மாதிரி தான் உங்களுக்கு சர்ச் ஆகிட்டே இருக்கும். அப்போ நம்ம எந்த பிரிண்டர் கொடுத்தாலும் அது எங்கே இருக்கோ அது கரெக்டாக இன்ஸ்டால் ஆகிட்டு வந்துருச்சுன்னா இப்படி வந்துடும். அப்படி இல்லைனா கடைசி வரைக்கும் இப்படி சர்ச்சிங்லேயே தான் இருக்கும். இல்லை எரர் மாதிரி காமிச்சிட்டு க்ளோஸ் ஆகிடும். பேக் கொடுங்க. வேறு கூட சூஸ் பண்ணிக்கலாம். பாருங்க, விண்டோஸ் cannot locate a suitable printerன்னு காமிக்குது. ஏன்னா அது வந்து இன்ஸ்டால் ஆகலை அப்படின்னு சொல்லி காமிக்கும். மாதிரி எந்த பிரிண்டர் நீங்கள் எடுத்தாலும் கரெக்டாக இன்ஸ்டால் ஆகிடுச்சுன்னா இன்ஸ்டால் ஆகும், இல்லைனா வராது. இது ஒரு பார்ட். இப்போ நான் செலக்ட் பண்ணுறேன். எக்ஸாம்பிள் இதை சூஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு கொடுக்குறேன். சர்ச் பண்ணுது. இன்ஸ்டால் பண்ணுவான்னு கேட்குது. இன்ஸ்டால் டிரைவரும் கொடுத்தா இது மாதிரி இன்ஸ்டால் ஆகும். இன்ஸ்டால் ஆகி முடிச்சதுக்கப்புறம் யூ ஹவ் சக்ஸஸ்ஃபுல்லி ஆடட் அப்படின்னு சொல்லி போட்டு மறுபடியும் நெக்ஸ்ட்டுன்னு கேட்குது. ஃபினிஷ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கோம். அப்போ இது கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் பாருங்கள், இந்த இடத்துல இந்த க்ரீன் கலர் டிக் மார்க் வரும். இது எதுக்காக அப்படின்னு சொன்னால் நம்ம எந்த பிரிண்டரை இன்ஸ்டால் பண்ண போகிறோம், எந்த பிரிண்டரில் பிரிண்ட் ஆக போகுது அப்படின்றதுக்காக தான் இந்த டிக் மார்க்கு. இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இதில் ரைட் கிளிக் பண்ணுங்கள். அதில் செட் ஆஸ் டிஃபால்ட் பிரிண்டர்னு போட்டிருக்கோம். இதை சூஸ் பண்ணிங்கன்னு வச்சுங்களேன், இந்த பிரிண்டர் வந்து இதிலேருந்து அதுக்கு போய்டும் அந்த க்ரீன் கலர் மார்க்கு. இப்போ நம்ம வேர்டில் போய்ட்டு ஏதாவது Ctrl+P அப்படின்னு சொல்லி பிரிண்ட்டுக்கு ஆப்ஷன் கொடுத்தாலே நம்ம எது டிஃபால்ட்டாக வச்சோமோ அந்த பிரிண்டர் தான் இங்கே காமிக்கும். தெரியுதுங்களா? Canon அப்படின்னு சொல்லி காமிக்குதுங்களா? இப்போ இதே இந்த ஆப்ஷனில் போய்ட்டு என்ன பண்ணுறேன், இங்கே கிளிக் பண்ணுறேன். இதை ரைட் கிளிக் பண்ணிவிட்டு செட் ஆஸ் டிஃபால்ட் பிரிண்டர்னு கொடுக்குறேன். கொடுத்தோன்னே என்ன இருக்குது, இந்த க்ரீன் கலர் ஐக்கான் இங்கேருந்து இங்கே மாறிடுச்சு. இப்போ நான் வேர்டில் கிளிக் பண்ணுறேன். Ctrl+P கொடுக்குறேன். கொடுத்தோன்னே பாருங்கள் இது மாறிடுச்சு பாருங்கள். ஸோ இதுதான் வந்து பிரிண்டரை இன்ஸ்டால் பண்ணிவிட்டு எப்படி யூஸ் பண்ணுன்ற மெத்தட் தான் இது. எனக்கு இந்த பிரிண்டர்லாம் வேண்டாம் சார், நான் தெரியாமல் பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா ஜஸ்ட்டு ரைட் கிளிக் பண்ணிவிட்டு ரிமூவ் டிவைஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா போயிடும். உங்களுக்கு எது வேண்டாமோ அதை ஜஸ்ட்டு ரைட் கிளிக் பண்ணிவிட்டு ரிமூவ் டிவைஸ் அப்படின்னு கொடுத்துட்டு எஸ்ன்னு கொடுத்தீங்கன்னா ரிமூவ் ஆகிடும். சரிங்களா? ஸோ இதுதான் வந்து பிரிண்டர் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கான ப்ரொசீஜர். இதை அவங்க கொடுத்துருக்கிறதுனால உங்களுக்கு நான் சொல்கிறேன் எப்படி இன்ஸ்டால் பண்ணணும். எப்படி இப்போ நான் சொன்னதை அப்படியே நீங்கள் நோட்ஸ் எழுதினா கூட போதும். இங்கே இருக்க ஸ்டெப் ஃபாலோ பண்ணணும் அவசியம் கிடையாது. இவங்க வந்து ஜென்ரலாக கொடுத்துருக்கிறத நான் உங்களுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறேன். இந்த பேக்கப்பு, ரீஸ்டோரு, இந்த டயலாக் பாக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் தான். இதெல்லாம் நீங்கள் நார்மலாக பார்த்த இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் தான். இது உங்களுக்கு எப்படி தோணுதோ நீங்கள் அப்படியே எழுதலாம். டயலாக் பாக்ஸு,
ஸ்லைடரு, ட்ராப் டவுன் லிஸ்ட்டு, ரேடியோ பட்டனு, செக்கர் பாக்ஸு, டெக்ஸ்ட் பாக்ஸு, அப்புறம் பார்த்தீங்கன்னா மெனு பார், அப்புறம் வந்து மினிமைஸ் பட்டன். இப்போ எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் எடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் நோட் பேடுன்னு சொல்கிறோம். இதான் நோட் பேடோட யூசஸ். இந்த மேலே இருக்க பாருங்கள் டாப்பில் உங்களுக்கு நோட் பேட் டீட்டெயிலாக வேணுன்னா அதுக்கு செப்பரேட்டாக ஒரு கிளாஸே இருக்குது, அதை நீங்கள் பார்த்துக்கலாம். நான் ஜென்ரலாக மட்டும் இப்போ சொல்கிறேன். இது டைட்டில் பார் அப்படின்னு சொல்லுவாங்க. இது மினிமைஸ்ன்றது எதுக்காகனா ஒரு மினிமைஸ் கொடுத்தீங்க அது இது ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா டாஸ்க் பாரில் வந்து ஸ்டோர் ஆகிடும். எது டாஸ்க் பார்? இதுதான் டாஸ்க் பார். இந்த டாஸ்க் பாரில் நீங்கள் ஸ்டோர் ஆகிடுச்சு பார்த்தீங்களா? இதை கிளிக் பண்ணிங்கன்னா திரும்பியும் ஓப்பன் ஆகும். இது க்ளோஸ் ஆகாது. மினிமைஸ் கொடுத்தீங்கன்னா எனக்கு வந்து இப்போ ஒரு ப்ரோக்ராம் ஒர்க் பண்ணிருக்கீங்க, எனக்கு வந்து டெஸ்க்டாப்பில் இருக்கிறது எதனா பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா இப்போ இங்கே எதாவது டைப் பண்ணிருப்பீங்க, இங்கே எதனா டைப் பண்ணிருப்பீங்க. இப்போ டெஸ்க்டாப்பில் இருக்கிறது எதனா பார்க்கணும்னு நினச்சிங்க அப்படின்னு சொன்னால் மினிமைஸ் பண்ணால் டெஸ்க்டாப் பார்த்துக்கலாம், ஏதாவது ஃபைல்ஸ் எடுத்துக்கலாம், செக் பண்ணிக்கலாம். மறுபடியும் போய்ட்டு அதையே கிளிக் பண்ணால் நம்ம எப்படி மினிமைஸ் பண்ணி வச்சுருந்தோமோ, எப்படி ஒர்க் பண்ணிட்டு இருந்தோமோ அதே ப்ரோக்ராமில் திரும்பியும் செக் பண்ணிக்கலாம். அது பக்கத்தில் இருக்கிறத பார்த்தீங்கன்னா ரீஸ்டோர்னு சொல்லுவாங்க. இப்போ வந்து இதுலேயே 2 பட்டன் இருக்கும். இப்போ இருக்க பட்டனை போய் கிளிக் பண்ணிங்கன்னா ரீஸ்டோர் அப்படின்னு சொல்லுவாங்க, ரீஸ்டோர் டவுன்னு சொல்லுவாங்க. இதை கிளிக் பண்ணால் இப்போ இந்த மாதிரி இருக்கும்போது கிளிக் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் இட் வில் கெட் மேக்ஸிமைஸ்னால் பெருசாக்குறது அப்படின்னு சொல்லுவாங்க. இது மேக்ஸிமைஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் கடைசியாக இருக்க பட்டன் தான் க்ளோஸ் பட்டன் அப்படின்னு சொல்கிறோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இது ஃபைல், எடிட், ஃபார்மேட் இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு மெனு பார் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நீங்கள் எக்ஸாம்பிள் வந்து ஃபைண்டுன்னு கொடுத்தீங்கன்னா இதுக்கு ஒரு டயலாக் பாக்ஸ் வரும். இதுதான் டயலாக் பாக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம என்ன வேணுமோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா அதுக்கு ஒரு பாக்ஸ் வரும். அதுக்கு பேர் வந்து டயலாக் பாக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் ஏதாவது ஒன்று கிளிக் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் ரேடியோ பட்டன் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ ரேடியோ பட்டன்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், எய்தர் இது இல்லைனா இது, இதுதான் ரேடியோ பட்டன் சொல்லுவாங்க. ஏன்னா ரெண்டுத்தையும் யூஸ் பண்ண முடியாது. ரேடியோனா என்னது? ஒரு எஃப்எம் நீங்கள் கேட்குறீங்கன்னா ஒரு சேனல் தான் கேட்க முடியும், 2 சேனலும் ஒரே டைமில் கேட்க முடியாது. அதுதான் வந்து ரேடியோ பட்டன் சொல்லுவாங்க. அப்போ அந்த மாதிரி இருக்கும்போது ஏதாவது ஒன்று தான் யூஸ் பண்ணணும், இது ரேடியோ பட்டன் சொல்லுவாங்க. இந்த மாதிரி கிளிக் பண்ண ஒரு பாக்ஸ் வருது பார்த்தீங்களா, இதுக்கு பேர் தான் டயலாக் பாக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் மினிமைஸ் பட்டன், அப்புறம் மேக்ஸிமைஸ் ஆர் ரீஸ்டோர், அப்புறம் க்ளோஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் அந்த ட்ராப் டவுன் அப்படின்னு சொல்லுவாங்க. ட்ராப் டவுன்னா இப்போ நீங்கள் கிளிக் பண்ணிட்டே வரீங்க, ஏதாவது ஒர்க் பாருங்கள், இதுதான் ட்ராப் டவுன் லிஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க. இதை கிளிக் பண்ணிங்கன்னா இதில் நிறைய லிஸ்ட் வரும். அது என்ன சொல்லுவாங்கன்னா ட்ராப் டவுன் லிஸ்ட். இது எல்லாமே உங்களுக்கு அங்கே சொல்கிறது கொடுத்துருப்பாங்க. இது டீட்டெயிலாக நீங்கள் படிச்சுக்கலாம். இப்போ நான் சொன்னதெல்லாம் உங்களுக்கு ஜென்ரலாக சொல்லியிருக்கேன். நீங்கள் பாருங்கள், இது ஃபுல்லாக மினிமைஸ் பட்டன்னா என்ன, க்ளோஸ் பட்டன்னா என்ன, ரீஸ்டோர்னா என்ன, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லாக் ஆஃப் அண்ட் ஷட் டவுன்னு போட்டிருக்காங்க. லாக் ஆஃப்னா இதை கிளிக் பண்ணுறீங்க. எனக்கு இப்போ கம்ப்யூட்டர் ஒர்க் பண்ணுறீங்க, நிறைய பேர் பண்ணுற தப்பு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் ஒர்க் பண்ணிட்டே இருப்பாங்க, முடித்தவொடனே என்ன பண்ணுவாங்க, டேரெக்டாக ஸ்விட்சை பேக் சைடில் ஆஃப் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி நீங்கள் ஒரு 10 வாட்டி 20 வாட்டி பண்ணிங்கன்னா உங்கள் சிஸ்டம் இருக்கிற ஹார்ட் டிஸ்க் வந்து கண்டிப்பாக ப்ராப்ளம் வரும். ஒன்ஸ் ஹார்ட் டிஸ்க் போயிடுச்சுன்னா திரும்பியும் நீங்கள் ஹார்ட் டிஸ்க் ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு ஒரு 4000 5000 சார்ஜ் ஆகும். அப்போ என்ன சார் பண்ணணும்? கரண்ட்டு போயிடுச்சுன்னா வேறு ஆப்ஷன் கிடையாது. அதுக்காக தான் கரண்ட்டு போச்சுன்னா கூட யூபிஎஸ் யூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறது. யூபிஎஸ்னால் அன்இன்டரப்டட் பவர் சப்ளை, தடங்கள் இல்லாமல் நம்ம ஒர்க் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது தான் யூபிஎஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அன்இன்டரப்டட் பவர் சப்ளை அப்படின்னு சொல்லுவாங்க, அதான் யூபிஎஸ். இப்போ லாக் ஆஃப் அண்ட் ஷட் டவுன் ஒரு ஆப்ஷன் இருக்குது. அது எதுக்காக அப்படின்னா இப்போ ப்ரோக்ராம் வந்து நீங்கள் எல்லாத்தையும் முடிச்சிட்டிங்க. இப்போ நான் என்ன பண்ணுறேன், டாஸ்க் பாரில் எந்த ப்ரோக்ராமும் ஓப்பனில் இருக்கக்கூடாது. கூகுள் க்ரோம் ஓப்பனில் இருக்கக்கூடாது, மொசிலா ஃபயர்ஃபாக்ஸு, எம்எஸ் வேர்டு, நோட் பேடு, பெயிண்ட்டு, பிடிஎஃப்பு, அடோபு எதுவுமே ஓப்பனில் இல்லாமல் எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிவிட்டு அப்புறம் இங்கே போய் கிளிக் பண்ணுங்கள். அதில் ஷட் டவுன்னு போட்டிருக்கோம். இதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா ஷட் டவுன் ஆகிடும். இப்போ நான் ரெக்கார்ட் பண்ணதுனால நான் இப்போ ஷட் டவுன் பண்ணலை. அது பக்கத்தில் ஒரு ஆப்ஷன் இருக்குது, இதை கிளிக் பண்ணுங்கள். இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரீஸ்டார்ட் போட்டிருக்கோம், லாக் ஆஃப்னு போட்டிருக்கோம். லாக் ஆஃப்னா அந்த பாஸ்வேர்டில் வந்து காமிக்கும். ரீஸ்டார்ட் கொடுத்தீங்கன்னா ரீஸ்டார்ட் ஆகும், சிஸ்டம் வந்து ரீஸ்டார்ட் ஆகிடும். இப்போ திரும்பி நம்ம ஆஃப் பண்ணி போடுறதுக்கு பதிலாக ரீஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இல்லை சார் எனக்கு வந்து ஆஃபே பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஷட் டவுன்னு கொடுத்துக்கலாம். அதில் அப்புறம் நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹைபர்னேட்னு தெரியாது. இதோட மீனிங் என்ன அப்படின்னா லேப்டாப்பில் அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. இது என்ன பண்ணணும்னா நம்ம எந்த ஒர்க் பண்ணிகிட்ருக்கோமோ ஷட் டவுன் பண்ணாமல் அந்த ஹார்ட் டிஸ்க் அஃபெக்ட் பண்ணாமல் ஹைபர்னேட்னு கொடுத்துட்டிங்கன்னா நம்ம இப்போ சப்போஸ் நோட் பேடு, வேர்டு, பெயிண்ட் இதெல்லாம் இருக்குன்னு வச்சுங்களேன், இது அப்படியே ஓப்பன்லேயே இருக்குது, நான் ஷட் டவுனே பண்ணல. ஷட் டவுன் பண்ணாமல் ஹைபர்னேட் கொடுத்தேன்னா நெக்ஸ்ட் டைம் நான் சிஸ்டம் ரீஸ்டார்ட் பண்ணும்போதோ ஆன் பண்ணும்போதோ இப்போ ஒன்ஸ் ஹைபர்னேட் கொடுத்தா ஆஃப் ஆகிடும், சிஸ்டம் ஆஃப் ஆகிடும். சேவ்ஸ் யுவர் செஷன் அண்ட் என்ன ஆகுதுன்னு பாருங்கள், டர்ன்ஸ் ஆஃப் யுவர் கம்ப்யூட்டர்னு சொல்லி அதுவே மெசேஜ் காமிக்கும். ஸோ டர்ன்ஸ் யுவர் கம்ப்யூட்டர்னு காமிச்சிட்டு அதுக்கப்புறம் எப்போ நீங்கள் திரும்பியும் ஆன் பண்ணுறீங்களோ, நீங்கள் இப்போ நோட் பேடு, பெயிண்ட்டு, வேர்டு, இன்டர்நெட்டில் ஒரு படம் பார்த்துருந்துருக்கீங்க, இல்லை சர்ச் பண்ணிகிட்ருக்கீங்கன்னா மறுபடியும் அதே இதுக்கு திரும்பியும் வியூ காமிக்கும். அப்படியே சேவ் பண்ணிவிட்டு திரும்பியும் ரீஸ்டார்ட் நீங்கள் சிஸ்டம் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 2 நாள் 3 நாள் கழித்து ஆன் பண்ணால் கூட அதே மாதிரி தான் வரும்.
அதுதான் இங்கே ஸ்டார்ட்டில் ஷட் டவுனில் ஹைபர்னேட்ன்ற ஆப்ஷனோட யூசஸ். ரீஸ்டார்ட்னா உடனே ரீஸ்டார்ட் ஆகிடும், ஷட் டவுன்னா சிஸ்டம் ஆஃப் ஆகிடும், திரும்பி ஆன் பண்ணி கொண்டு வரணும். இதுதான் அதோட யூசஸ், இதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ லாக் ஆஃப் அப்புறம் ஷட் டவுன். லாக் ஆஃப்னா பாஸ்வேர்ட் கேட்கும். ஓகேங்களா? சரி, நெக்ஸ்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதுக்கு ஷார்ட்கட் கீலாம் இருக்குது. இப்போ நீங்கள் விண்டோஸ் கீ அப்படின்றது கீபோர்டில் ஆல்ட்டுக்கும் கண்ட்ரோலுக்கும் நடுவில் ஒரு கீ இருக்கும், அது பேர் தான் விண்டோஸ் கீ. இந்த கீயை ப்ரெஸ் பண்ணலாம். இதை பேஸ் பண்ணி நிறைய ஷார்ட்கட் கீ இருக்குது, நீங்கள் ஒன்றொன்றுத்தையும் பொறுமையாக பார்த்துட்டே வாங்க. இப்போ விண்டோஸ் கீயில் வந்து பார்த்தீங்கன்னா டி அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களோட டெஸ்க்டாப் காமிக்கும். திரும்பி மறுபடியும் விண்டோஸ் டீனே கொடுத்தீங்கன்னா திரும்பி இது ஓப்பன் ஆகும். விண்டோஸ் கொடுத்து டீன் கொடுத்தீங்கன்னா உங்கள் டெஸ்க்டாப் வரும். அதே வந்து திரும்பியும் நீங்கள் கொடுத்தீங்கன்னா திரும்பி அதுவே ஓப்பன் ஆகும். அப்புறம் ஆர் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா ரன்னு ஒரு கமாண்ட் இது காமிக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விண்டோஸ் எஸ்ன்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒன் நோட் ஸ்க்ரீன் அப்படின்னு சொல்லுவாங்க. விண்டோஸ் எஸ்ன்னு கொடுத்தீங்கன்னா ஒன் நோட் ஸ்க்ரீன் இருக்கும், அது இன்ஸ்டால் ஆகிருந்தால் மட்டும்தான் வரும், இல்லைனா வராது. அப்புறம் மேக்னிஃபையர் நிறைய இருக்குது ஃபுல்லாக. இதில் ஒரு கீஸும் நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டே வாங்க. ஏன்னா ஒரு சில கீஸ்லாம் மாற்றிட்டிங்கன்னா உங்களுக்கு டோட்டலாக ஸ்க்ரீனே மாறிடும். உங்களுக்கு 180 டிகிரி 360 டிகிரி அப்படிலாம் சேஞ்ச் ஆகிடும். ஸோ அதெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்கு ஷார்ட்கட் கீ என்னன்னு பார்த்துட்டு செக் பண்ணுங்கள். இப்போ விண்டோஸ் கீ கொடுத்து பாஸ் ஆர் பிரேக்குன்னு போட்டிருக்கு. விண்டோஸ் கீ கொடுத்துட்டு கீபோர்டில் ஹோமு எண்டு ஆரோஸ் போட்டிருக்கோம், அதுக்கு மேலே பாருங்கள் பாஸ் இல்லை பிரேக்குன்னு கொடுத்துருக்கோம். அப்படி கொடுத்தீங்கன்னா அது என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த சிஸ்டமோட ப்ராப்பர்ட்டிஸ் காமிக்கும். இப்போ எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இப்போ நம்ம என்ன நம்ம வந்து எவ்வளோ சிஸ்டமோட கான்ஃபிகரேஷன் என்ன அப்படின்னு சொல்லி காமிக்கும். அது எப்படி இருக்குன்னா இங்கே இருக்குது பாருங்கள், இந்த ஸ்க்ரீன் தான் வரும். இப்போ நான் உங்களுக்கு ரெக்கார்டிங்னால வரமாட்டேங்குது, ஸோ உங்களுக்கு இந்த ஸ்க்ரீன் தான் காமிக்கும். இதில் என்ன அப்படி, அதாவது விண்டோஸ் கீயும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பாஸ் இல்லை பிரேக்குன்றது எங்கே இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்கள் கீபேடில் மேலே டாப்பில், அதாவது 4 ஆரோ போட்டிருக்கோம் கீபேடில் நம்பர் முடிஞ்சதுக்கப்புறம். அதுக்கு மேலே டாப்பில் பார்த்தீங்கன்னா ஹோமு எண்டு பாஸு பிரேக்குன்னு போட்டிருக்கோம். அது கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு டேரெக்டாக இந்த ஸ்க்ரீன் வந்துடும். இந்த ஸ்க்ரீன் வந்துருச்சுன்னா உங்களுக்கு இன்டெல் என்ன கம்பெனி, என்ன ப்ராசஸரு, எவ்வளோ மெமரி, என்ன பிட் சிஸ்டமு, அப்புறம் அந்த கம்ப்யூட்டரோட பேர் என்ன, நேம் என்ன, நீங்கள் என்ன ஓஎஸ் ஒர்க் பண்ணுறீங்க, எல்லாமே கிளியராக இந்த இன்ஃபர்மேஷன் இங்கே பார்த்துக்கலாம். அதுதான் அவங்க இங்கே கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? சரி, அதுக்கப்புறம் நீங்கள் அதில் ஸ்க்ரால் பண்ணிட்டே வாங்க, இதெல்லாம் ரீட் பண்ணிட்டே வாங்க. இதெல்லாம் ரீட் பண்ணிங்கன்னா ஓரளவுக்கு நாலேஜ் உங்களுக்கு கிடைக்கும். அப்புறம் அசசரிஸு, பெயிண்ட்டு, அப்புறம் கேல்குலேட்டர்னு இங்கே கிளிக் பண்ணிவிட்டு வின்கீ கொடுத்து ஆர் கொடுங்க. ஆர் கொடுத்தீங்கன்னா அந்த ஆப்ஷன் வரும். இதில் கேல்குலேட்டர் கொடுத்து பண்ணலாம். சரி சார், வின்கீ கொடுக்காம எப்படி சார் பண்ணுறது? ஆல் ப்ரோக்ராம்ஸ், அக்சசரிஸ், அதில் போனீங்க அப்படின்னு சொன்னால் கேல்குலேட்டர்னு போட்டிருக்கோம். இப்படியும் சூஸ் பண்ணலாம். இதில் நீங்கள் 56 + 92 அதெல்லாம் நீங்கள் என்ட்ரு பண்ணி பார்த்துக்கிறது யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் கேல்குலேட்டர் ஜென்ரலாக போனோம் அப்படின்னா இங்கே கிளிக் பண்ணிவிட்டு CALCன்னு கூட போடலாம். கொடுத்தீங்கன்னா டேரெக்டாக இங்கே வந்துடும். அப்படியே கிளிக் பண்ணி உள்ளே ஒர்க் பண்ணிக்கலாம். நம்ம கொடுக்குற நம்பர்ஸ் அப்படியே நீங்கள் ஆஸ் யூஷுவல் போடுற கேல்குலேட்டர் அப்படியே வரும். அப்படியே கொடுத்து நீங்கள் என்ட்ரு பண்ணி பார்த்துக்கலாம், நம்பர் பார்த்துக்கலாம், எல்லாமே இங்கே செக் பண்ணிக்கலாம். அண்ட் தென் வந்து நோட்பேட், வேர்ட்பேட். நான் வேர்ட்பேட் உங்ககிட்ட ஆல்ரெடி சொல்லிட்டேன், என்னென்ன பண்ணணும் அப்படின்ற இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டேன். அதை நீங்கள் டீட்டெயிலாக பார்த்துக்கலாம். அப்புறம் ஃபைனலாக என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா விண்டோஸில் வந்து ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. பர்சனலைஸ் பண்ணுறது, நம்மளோட பேக்ரவுண்ட் மாற்றுறது, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பர்ட்டிஸ், பேக்ரவுண்டு, ஸ்க்ரீன் சேவர்லாம் மாற்றுறது. அது நான் தனியாகவே கிளாஸ் இருக்குது, அதை நீங்கள் செப்பரேட்டாக பார்த்துங்க. அதுக்கப்புறம் சீரியில் எப்படி ரைட் பண்ணுறது, அப்புறம் வந்து டிவிடியில் எப்படி ரைட் பண்ணுறது. ஸோ அதுக்கு வந்து நீரோன்னு சொல்லுவாங்க, அது ஒரு பார்ட் இருக்குது செப்பரேட்டாக, அதுவும் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட்டு ரீட் மட்டும் பண்ணிங்க போதும். ஸோ அப்புறம் ஆன்டிவைரஸ் சாஃப்ட்வேர்லாம் பார்த்தீங்கன்னா அவாஸ்ட்டு, காஸ்பர்ஸ்கை, அவீரா, ஏவிஜி. ஸோ நீங்கள் கேள்விப்படுறதா என்ன கேள்விப்படலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா காஸ்பர்ஸ்கை கேள்விப்படலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஏவிஜேன்னு கேள்விப்படலாம். இந்த 2 பார்ட் மட்டும் நீங்கள் எப்பவுமே பார்த்துக்கலாம். மற்றதெல்லாம் உங்களுக்கு என்ன இது வேணுமோ நீங்கள் நார்தன் ஆன்டிவைரஸ்லாம் பவர்ஃபுல், அதுவும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். தேங்க்யூ. Development, Internet Cafe, Computer Sales and Service Lab, fully air conditioned, 100% complete educational center. அதனால தான் ரிசல்ட்டும் 100%.